குட் மார்னிங்மா. இதுவரை 3 ஸ்டெபிலைசர் நம்ம எதுவும் டைப் ஆஃப் ஸ்டெபிலைசர் 3 அப்படின்னு நம்ம பார்த்துக்கோம் இல்லையா. அதில் 2 டைப்பும் நம்ம பார்த்துக்கோம். 3 டைப் என்னென்ன? ஒன்று மேனுவலி ஆப்ரேட்டட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர், ரெண்டாவது ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட்டட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர், மூணாவது சர்வோ ஸ்டெபிலைசர். இப்போ 3லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மேனுவலி ஆப்ரேட்டட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். அதில் என்ன ட்ராபேக்கு? எந்த ப்ரொடெக்ஷன் செக்டருக்குமே இருக்காது. ஓவர் வோல்டேஜ் இருக்காது, அண்டர் வோல்டேஜ் இருக்காது, எதுவுமே இருக்காது. இன்கேஸ் திடீர்னு வோல்டேஜ் ஹையர் ஆனாலும் சரி லோயர் ஆனாலும் சரி, அதனால் நேராக எக்யூப்மெண்ட்டாக பாதிக்கப்படும். இன்னொன்று நாம் அந்த வோல்டேஜ் ஏறுதா இறங்கலையா நாம் மேனுவலாக பார்த்துட்டு இருந்து தான் நம்ம சுவிட்சை டேப்பை வந்து மாற்றி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் இறக்குறதும் நம்ம பார்க்கணும். ஸோ இது ட்ராபேக். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ அதுவே அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதனால் மேனுவலி ஆப்ரேட்டட் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் ஆல்மோஸ்ட் இன் இயர் சிஸ்டத்தில் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை, அப்சல்யூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் பார்த்தோம். அதில் மொத்தம் 3 ப்ரொடெக்ஷன். ஒன்று வந்து அண்டர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், இன்னொன்று ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, டிலேட் ஆன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம அந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் என்ன சொல்லணும்னா 200 வோல்டேஜ்லேருந்து 200 வோல்டேஜ் ஏசியிலேருந்து 230 வோல்ட் ஏசி வரணும் இருக்கும்னு சொல்லணும். இன்கேஸ் இந்த வோல்டேஜ் இறங்கினாலும் ஏறினாலும் பூஸ்ட் பக் ஆப்ரேஷன் இருக்கும். அந்த பூஸ்ட் பக் ஆப்ரேஷன் 25 வோல்ட் இன்க்ரீஸ் இருக்கும். அப்போ இது என்ன ஆகுனா, திடீர்னு 200 வோல்டேஜில் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா 225 வோல்ட்டுக்கு போகும், அப்புறம் திடீர்னு 205 வோல்ட்டு வரும். ஸோ இந்த வோல்டேஜ் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஹெவியாக வரும். இவங்க வோல்ட் 10 வோல்ட் 15 வோல்ட் இந்த ஃப்ளக்சுவேஷனே வந்து மைனூட்டான சில எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது டிவி, வீடியோ கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஸ்டெபிலைசிங், இந்த மாதிரி ஸ்டெபிலைசிங் இருந்தால் ஒழுங்காக வேலை செய்யும். இதை மாதிரி இடத்துல நாம் இந்த வோல்டேஜ் வேரியேஷன்ஸ் ரொம்ப மைனூட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். அதை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். ஸோ இந்த சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் தான் சுப்பீரியர், எல்லாத்தோட நல்லா ஒர்க் பண்ணுற வோல்டேஜ் ஸ்டெபிலைசர். இதில் மெயின் அட்வான்டேஜ் அப்படி என்னென்னா, அவுட்புட் வோல்டேஜ் 220 வோல்ட் ஏசின்னு வச்சுக்கோங்க. இதில் ±1 வோல்ட் வேரியேஷன் தான் இருக்கும். 1 வோல்ட் வேரியேஷன் தான் இருக்கும். அப்புறம் என்ன அர்த்தம்? 219 வோல்ட்லேருந்து 221 வோல்ட் வரலாம் ஆப்ரேட்டிங்கே இருக்கும். அப்போ 2 வோல்ட் வேரியேஷன் தான். அப்போது அந்த எக்யூப்மெண்ட்டு பக்காவான இன்புட் வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ எக்யூப்மெண்ட்டு டேமேஜ் ஆகுற கவலையே இருக்காது. ஸோ இந்த சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசரில் முக்கியமாக இதில் பயன்படுத்துகிற காம்பனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டரில் பார்த்துருக்கோம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் என்னென்ன யூஸ்ஃபுல் எப்படி இருக்கணும்? சிங்கிள் வைண்டிங், ஒரே வைண்டிங், ஒரு டெர்மினல், மொத்தம் 3 டெர்மினல், ஒரு டெர்மினல் காமன் டெர்மினல், பிரைமரி ஒரு டெர்மினல், செகண்டரி ஒரு டெர்மினல். ஸோ ஒரே வைண்டிங் தான் இருக்கும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ் இது வந்து காமன் டெர்மினல், பிரைமரி, இது 1 டெர்மினல் வச்சுப்போம், இது 2ன்னு வச்சுப்போம். இது 1 வந்து பிரைமரி, 2 காமன், 3 செகண்டரி. இது வந்து வைப்பர் ஆம்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? வைப்பர் ஆம். இது என்னன்னா, நாம கார்லலாம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து மழை தண்ணி வரும்போது கிளீன் பண்ணுறதுக்காக ஒரு வைப்பர் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. ஸோ இது இல்லைன்னா வைண்டிங் மேலே இது மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால இது வைப்பர் ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டு இது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட்டு சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டார் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டார். இதில் 2 விதமான மோட்டார் பயன்படுத்தலாம். ஒன்று டிசி மோட்டார், இன்னொன்று ஏசி மோட்டார். ஏசி மோட்டாரில் ஏசி ஸ்குரல் கேஜ் மோட்டார் போடுவாங்க. இது சிங்கிள் ஃபேஸ் ஏசி.
சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஸ்குரல் கேஜ் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதிகமாக பயன்படுத்துறது டிசி மோட்டார் தான். ஏன்னா இது ஸ்பீட் ரிவர்சல் ஈஸி. இதனுடைய ஸ்பீடு வந்து அதாவது 2 டைரக்ஷன்லையும் ரொட்டேஷன் பண்ண முடியும். இந்த டைரக்ஷன் பண்ணணும், கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ்லையும் ரொட்டேட் பண்ணுறது ஈஸி. என்ன ஜஸ்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளையை மாற்றி கொடுத்தா போதும். ஸோ அப்போது ரொட்டேஷனை மாற்றுறது வந்து டிசி மோட்டாரில் ரொம்ப ஈஸிங்கிறதுனால அதிகமாக பயன்படுத்துறது இந்த டிசி மோட்டார் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு காம்பனண்ட்டு வோல்டேஜ் சென்சிங் டிவைஸ். நாலாவது கம்பேரட்டர். கம்பேரட்டர் வந்து ஆப் ஆம்ப் கம்பேரட்டர். ஆப் ஆம்ப் கம்பேரட்டர் 2 விதமான கம்பேரட்டர் இருக்கு. ஒன்று நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர், இன்னொரு இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர். ஸோ இதில் ஒரு ரெஃபரன்ஸ் 3 இன்புட் இருக்கும் இல்லையா, ஒரு இன்புட் வோல்டேஜ், ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், அவுட்புட் 1. ஸோ 3 டெர்மினல் இதில் இருக்கும். 5வது கம்பேரட்டருக்கு அப்புறம் டிரைவர் சர்க்யூட், மோட்டார் டிரைவர் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட். மோட்டார் டிரைவர் and control circuit. அடுத்து ஒன்று இம்பார்ட்டன்ட், சீரிஸ் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த சீரிஸ் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்னொரு பேர் தான் பூஸ்ட் பக் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது பக் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர். மொத்தம் இந்த 6 காம்பனண்ட் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன்ஸ் அதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு எப்படி சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் வேலை செய்யுது அப்படிங்கிறத டயக்ராம் பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. as usual ஃபேஸு நியூட்ரல் 2 பாயிண்ட். எவ்வளோ வோல்டேஜ்? 230 வோல்ட் வீட்டில் வர்றது. 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஏசி சப்ளை. ரைட், இதுதான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒரே வைண்டிங் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். இதுல ஒரு டெர்மினல் வைப்பர் டெர்மினல் வச்சுக்கோம், இன்னொரு டெர்மினல் ஃபிக்ஸ்டு. இது ஏ, இது பி. 2 டெர்மினல். ஒன்று வைப்பர் ஆம். வைப்பர் ஆம் என்பது என்ன? வைப்பிங் ஆகும். வைப்பர் ஆம். ஸோ அப்படியே வைண்டிங் மேலே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வைப்பர் ஆமில் இந்த வைப்பர் ஆமை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கான சப்ளை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. எந்த வைப்பர் ஆம் மேலே இங்கே மூவ் ஆகிறது வச்சு தான் அவுட்புட் வோல்டேஜ் மாறுறதெல்லாம். இதுக்கு சீரீஸாகவே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் சீரீஸ் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் பூஸ்ட் பக் டிரான்ஸ்ஃபார்மர் அல்லது சீரீஸ் கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மர். பக் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த பக் பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மருடைய வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றது தான் இவருடைய வேலை. ஸோ இந்த வோல்டேஜ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல எவ்வளோ வோல்டேஜ் நான் இன்புட் கொடுக்க போறேன்றதை பொறுத்து அவுட்புட் இதோட செகண்டில் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். இதுக்கான இன்புட் வோல்டேஜ் எங்கே எடுக்கணும்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்புட் வோல்டேஜ் நம்ம எடுக்கணும். ஓகே, ரைட். இவரை கண்ட்ரோல் பண்றது இந்த ஆமை நம்ம கையாலலாம் வேரி பண்ண போறது கிடையாது. இந்த ஆமை கண்ட்ரோல் பண்றது தான் சர்வோ மோட்டார். இந்த ஆமைனா இந்த வந்து மூவ்மெண்ட்டை மூவ் பண்றது சர்வோ மோட்டார். இதுக்காக கியர் சிஸ்டம்லாம் இருக்கும். கியர் சிஸ்டம் வச்சு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. கியர் சிஸ்டம் எப்படி சைக்கிளில் ஓட்டும் பொழுது கீழே கியர் இருக்கும், ஃபர்ஸ்ட் பெடல் இருக்கும், பேக் இருக்கும், கியர் இருக்கிற மாதிரி கியர் சிஸ்டம் இருக்கும். இந்த கியர் சிஸ்டம் தான் ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன மோட்டார்? சர்வோ மோட்டார். ஸோ இங்கேருந்து நேராக நமக்கு அவுட்புட் வந்துடும்.
இதுதான் அவுட்புட் வோல்டேஜ். ஏசி. இப்போ இந்த மோட்டரை நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னா இதுக்கான டிரைவர் சர்க்யூட் தான் வரும். எப்படி இதை ஆப்ரேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஒரு சென்சிங் சர்க்யூட்டை யூஸ் பண்ணுறாங்க. சென்சிங் சர்க்யூட் நேற்றே நம்ம பார்த்தோம். சென்சிங் சர்க்யூட் என்ன? சென்சிங் சர்க்யூட்ன்றது என்ன? ஏசியிலேருந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுற ரெக்டிஃபையர் ஃபில்டர் சர்க்யூட். ஸோ இங்கேருந்து இந்த அவுட்புட் ஏசிக்கு தகுந்த மாதிரி கரஸ்பாண்டிங் டிசி இங்கே வந்துடும். இந்த இடத்துல டிசி வந்துடும். இது ஏசி அவுட்புட் வோல்டேஜ். ஏசி அவுட்புட் வோல்டேஜ்லேருந்து வோல்டேஜை எடுத்து ரெக்டிஃபை பண்ணி டிசி கரஸ்பாண்டிங் வோல்டேஜாக வந்துடும். இது என்னன்னா ஜஸ்ட் ஃபீட்பேக் வோல்டேஜ். இது இப்போ என்னன்னா ஃபீட்பேக் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத இது வழியாக நம்ம செக் பண்ணிக்குவோம். ஃபீட்பேக் வோல்டேஜ். இதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ஒரு பாட்டு வச்சு அல்லது ப்ரீசெட் வச்சு இதெல்லாம் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கம்பேரட்டர் கொடுத்துருவோம். இது ரெஃபரன்ஸ். ஸோ ஃபீட்பேக் வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் நேராக வந்து ஒரு கம்பேரட்டர், ஆப் ஆம்ப் கம்பேரட்டர். இந்த ஆப் ஆம்ப் கம்பேரட்டருடைய அவுட்புட்டு நேராக எதுக்கு போயிடுது? டிரைவர் சர்க்யூட்டுக்கு போகுது. அங்கிருந்து மோட்டார். என்ன டிரைவர் சர்க்யூட்டு? சர்வோ மோட்டார், டிரைவர் அண்டு கண்ட்ரோல் சர்க்யூட். எவ்வளோ ஸ்பீடில் ஓடணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் மாறுது. ஸோ இதனுடைய அவுட்புட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி எய்தர் பாசிட்டிவ் சிக்னலாகவும் இருக்கும், நெகட்டிவ் சிக்னலாகவும் இருக்கும். எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சிக்னல். அப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் ஒரு டைரக்ஷனில் மோட்டர் ஓடும், நெகட்டிவாக இருந்தால் ஒரு டைரக்ஷனில் மோட்டர் ஓடும். அப்போது பாசிட்டிவ் இருக்கும்போது கிளாக் வைஸில் ஓடுது அப்படின்னா, நெகட்டிவ் வோல்டேஜாக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸில் ஓடும். ரைட். ஸோ இதுதான் இதனுடைய சர்க்யூட் ஆப்ரேஷனு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆம் பொசிஷன் ரெண்டு இருக்குது. இந்த பி வந்து எப்படி ஆம் வந்து மேலேயும் கீழையும் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த வைப்பர் ஆம் இங்கே நீங்கள் மேலேயும் கீழையும் போகுதுன்னு வச்சுங்க. இது ரெண்டு டைரக்ஷன், மேலே ஏறும் அடுத்து கீழே ஏறும், ரெண்டு டைரக்ஷன் ஏறும். இப்போது இந்த வைப்பர் ஆம் ஏவை நோக்கி, அதாவது மூவ் டுவர்ட்ஸ் அப், மூவ் டுவர்ட்ஸ் அப், அதான் ஏவை நோக்கி போகுது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்ஷன்ஸ் பாருங்க. இங்கேருந்து வந்து கரண்ட் டைரக்ஷன் நேராக போயிட்டு இப்படி போகும். ஸோ இப்படி போய் கரண்ட் டைரக்ஷன் இப்படி வருது, அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி வருது. அப்போ என்ன ஆகுது? இந்த வோல்டேஜும் இந்த வோல்டேஜும் ஆட் ஆகி அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல இருந்ததுன்னா, அதாவது A and B are in same point, அப்போ no buck and no boost. அப்படின்னா என்ன ஆகும்? அவுட்புட் is equal to input. இன்னொரு கண்டிஷன், மூவ் டுவர்ட்ஸ் டவுன். அப்ப என்ன ஆகுனா, டைரக்ஷன் பாருங்க, இது ரெண்டும் மாறி, இது இப்ப இது மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இருக்கு, மேல வந்து இந்த வைப்பர் ஆமை இப்படி இருக்கிறதுக்கு பதிலா இப்படி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருந்தது ஆப்போசிட்ல வரும். அப்ப கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல வரும். அப்ப ஆப்போசிட்ல வந்ததுன்னா இந்த வோல்டேஜோட அந்த வோல்டேஜ் என்ன ஆகும்? குறையும். குறையும் போது அவுட்புட் வோல்டேஜ் ரெடியூஸ். அப்ப வைப்பராம கீழ்பக்கம் போச்சுன்னா
வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும், வைப்பரம் மேலே போச்சுன்னா அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். 2 பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருந்ததுன்னா நோ பக் நோ பூஸ்ட். அப்போ இதை வச்சுக்கிட்டு இன்ச் பை இன்ச்சா நம்ம என்ன பண்ணலாம், இந்த வைப்பராம கியரை வச்சு நம்ம மூவ் பண்ணி இதை பாருங்க, இந்த வைப்பராம மேலே இங்கேயும் மூவ் பண்ணுறது. அப்போ மூவ் பண்ணி அப்போ இது இருக்குது அப்படின்னா இது ரொம்ப கீழே வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ 3 கண்டிஷன் இது இப்படி இருக்கு அப்படின்னா ஏற்கனவே இருந்த கண்டிஷன். அப்போ 3 கண்டிஷன் இதெல்லாம் படம் போடுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது ஏ பி. ஸோ வைப்பரம் மேலே இருக்கு, இது மூவ் பண்ணுறோம். ஸோ கரண்ட் டைரக்ஷன் இப்படி இருக்கும், அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் ரெண்டுமே ஒரே பொசிஷன். இப்போ இது இங்க இருக்கு இல்லையா, இதுவும் இதே பொசிஷனுக்கு வந்துடுது. ஏ பி ரெண்டுமே ஒரே பொசிஷன். அப்ப என்ன ஆகும், இதுல வோல்டேஜ் இருக்காது, ரெண்டும் ஒரே பாயிண்ட் இருக்கிறதுல வோல்டேஜ் இருக்காது. அப்ப இதுல வோல்டேஜ் ஜெனரேட் ஆகுது, இன்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ். ஸோ கரெக்டா இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் வந்துடும். மூணாவது கண்டிஷன் அது ஏ அதை விட கீழே வந்துடும். இது பி, இது ஏ. இப்போ என்ன ஆகுது, டைரக்ஷன் இப்படி போகுது. அப்போ இந்த வோல்டேஜ் ஆப்போசிட் பண்ணுவோம். அப்போ வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் ரெடியூஸ் ஆகும். ஸோ இது மூணாவது கண்டிஷன். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ இங்க இருக்குது, பி இங்க இருக்கு. செகண்ட் கண்டிஷன் ஏவும் பியும் ஒன்று. தேர்ட் கண்டிஷன் ஏ கீழே வந்துருது, பி இங்க வந்துருது. ஸோ ஆர்முடைய டைரக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்றது ஃபுல்லா இந்த மோட்டார். இந்த மோட்டர் எதை வச்சு பண்ணோம், அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். நாம செட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 220 வோல்ட் செட் பண்றோம். 220 வோல்ட் செட் பண்ணிட்டோம்னா இவர் பாப்பாரு அவுட்புட் வோல்டேஜை மெஷர் பண்ணுவோம். மெஷர் பண்ணி இந்த வோல்டேஜ் 220 வோல்ட்னா 220 வோல்ட் ஏசி இங்க இருக்காது, இதுக்கு கரஸ்பாண்டிங் டிசி. இப்போ 220 வோல்ட்டுக்கு 12 வோல்ட்னு வச்சுக்கோங்க. அப்ப இது என்ன பண்ணும், இது 12 வோல்ட், இதுவும் 12 வோல்ட், ரெண்டும் ஒரே வோல்ட் இருந்ததுன்னா அவுட்புட் ஜெனரேட் பண்ணாது. அப்ப என்ன ஆகும், ஆம் வந்து ரெண்டும் ஒண்ணா இருக்கும். இன்கேஸ் இது 220 விட அதிகமா போச்சு அப்படின்னா இது கம்மியா இருக்கும் பொழுது என்ன ஆகும், கம்பேர் பண்ணி பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கும். அப்போ இது என்ன ஆகும், ஆமா மேல போகும், வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இது 220 விட அதாவது 12.5 இந்த மாதிரி அதிகமா இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சிக்னல் வந்துடும். அப்போ இந்த ஆம் நேரம் கீழே வந்துடும். கீழே வந்தோடனே அவுட்புட் வோல்டேஜ் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜை ஃபீட்பேக் வோல்டேஜ் கூட சென்ஸ் பண்ணி இந்த கம்பேரிசன் ஆப் கம்பேரிசன் தான் இந்த கண்ட்ரோல் சிக்னல் வழியா மோட்டர் ஆன் கொடுக்கும். ஸோ மோட்டர் தான் ஷாஃப்ட் என்ன பண்ணும், அந்த நம்ம எப்படி வைப்பர் இதில் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மோட்டருடைய ஆமை வந்து சேஞ்ச் பண்ணுறோம், கையால் சுற்றுறோம் இல்லையா, அதுக்கு மேலே மோட்டர் வழியாக சுற்றுறோம். ஸோ அதை சுற்றுறதுனால தான் இந்த அவுட்புட் வோல்டேஜஸ் எது இன்க்ரீஸ் ஆகும் அல்லது குறையும். இதில் ஒரே ஒரு விஷயம், கண்டினியூவாக சுற்றி போய் இங்கேயும் அடிச்சிடக்கூடாது இல்லையா, இதுக்கு மேலேயும் போயிடக்கூடாது இல்லையா, அதனால 2 எட்ஜிலையும் லிமிட் சுவிட்சஸ் வச்சிருப்பாங்க. என்ன சுவிட்சஸ், லிமிட் சுவிட்ச். அப்ப என்ன பண்ணா, இந்த லிமிட் சுவிட்சை போய் டச் பண்ண உடனே மோட்டர் நின்றுடும். அதுக்கு பிறகு மேல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கீழே இருக்கிற லிமிட் சுவிட்ச் ட்ரிப் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கு கீழே இங்கே கொண்டு வர முடியாது. ஸோ இந்த லிமிட் சுவிட்ச் தான் இதனுடைய ஆப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை போட்டுக்கோங்க. இதுதான் இப்போ ஃபுல் மார்க்கெட்ல யூஸ் ஆகுது. இது வந்து ஒரு பிளாக் டயக்ராம் தான். இன்டெப்த் சர்க்யூட் இது எல்லாமே என்ன ஆகுது, ஒரு சிங்கிள் ஏசி ஒரு சிங்கிள் ஐசி சப்ளைக்குள்ள வந்துடுது. அந்த ஐசி உள்ளே இவ்வளோ ஆப்ரேஷன்ஸும் கொண்டு வந்து இப்போ செய்கிற ஐசிஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இதனுடைய காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டு, அந்த சர்க்யூட் உங்களுக்கு கிடையாது சிலபஸில். ஆக்சுவலாக பிளாக் டயக்ராம் அப்ரோச் தான். ஸோ பிளாக் டயக்ராமு, இந்த பிளாக் டயக்ராம் அப்ரோச்சில் இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்துக்கோங்க. சர்வோ ஸ்டெபிளைசர். ஸோ இது தேர்ட் டைப் ஆஃப் ஸ்டெபிளைசர். அப்போ நம்ம இது ஒன்றும் மேனுவலி ஆப்ரேட்டட் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் பார்த்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கலி ஆப்ரேட்டட் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் பார்த்துட்டோம், சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிளைசர். மொத்தம் 3 டைப் ஆஃப் வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் அவைலபிள். இந்த டயக்ராமை போட்டுக்கோங்க. ஸோ இதோட இந்த சர்வோ ஸ்டெபிளைசர் டாபிக் ஓவர். நெக்ஸ்ட் நம்ம டாபிக் வந்து எஸ்எம்பிஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம எஸ்எம்பிஎஸ் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ.